லூக்கா 24 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை. அப்ப இங்க இருக்கிறாராம். சத்தமா சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை. எங்க? கல்லறைக்குள்ள அவர் இல்லை. அவர் இங்கே இல்லை. அவர் என்னவாம்? உயிர்த்தெழுந்தார். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவரை எந்தவித மனிதர்களும் கட்டுப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காகவும் அவர் மரித்தார். உங்களை என்னை வாழ வைக்கும்படியா உயிர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை என்னவாம்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வேதத்தில் நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 24:6 எடுத்து வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். அடுத்த வசனம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். ஆமென். அவர் இந்த நாட்களிலே, உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே அவர் என்ன சொல்கிறார்? மனித குமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவிலே வாழ்ந்த நாட்களிலே, மனிதராக வாழ்ந்த நாட்களிலே சொன்னதை ஒவ்வொரு நினைவு கூறுங்கள். ஏனென்று சொன்னால் அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். எப்படி உயிர்த்தெழுந்தாராம்? 24:7 எடுத்து வாசிப்போம். மத்தேயுல, லூக்காவில், லூக்கா 24 அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். மத்தேயு 27:63 எடுத்து வாசிப்போம். மத்தேயு 27 அதிகாரம் 63வது வசனம். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இது போர்ச்சவர்கள் அவர்கள் சொல்லுறாம், ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுப்பேன், 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதனால எழுந்து வெளியே வரக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறார்களாம்? 64 வசனம். ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரில் இருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும் முந்தின எத்தனை பார்க்கிலும் பிந்தின எத்தன் கொடிதாகாத படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அவர் சொல்லுறார்கள், அவர் சொன்னார் 3ஆம் நாள் எழும்புவேன் என்று உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி, அதனால என்ன சொல்லுவான்? அவர் வெளியே வரக்கூடாதபடி கல்லறையை பூட்டி முத்திரை விட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். நீங்க சொன்னபடியே நீங்க போய் செய்யுங்கன்னு பிலாத்து அவன் சொல்லுறான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறான்? சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துக்கு போனவர்களுக்கு தெரியும், அவரோட கல்லறை வெறுமையா இருக்கிறது. எத்தனை பேர் போய் பார்த்துருக்கிறீங்க அவரோட கல்லறையை? ஆமென். அந்த கல்லறை வெறுமையா இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இல்லை. ஆமென். எங்களோட அப்பா சித்திரிக்கலாம், தாய் சித்திரிக்கலாம், சகோதரங்கள் சித்தி, அவங்களோட கல்லறைக்குள்ள எலும்புகள் இருக்கும். ஆமேன். ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர கல்லறையில் ஒன்றுமே இல்லை. ஆமேன். ஜனங்கள் மாத்திரம் போய் விண்ணப்பங்கள் எழுதி சொருகி வைத்திருக்கிறார்கள். விண்ணப்பங்கள் எழுதி போராட்டம் விசுவாசத்தில் அடி வைத்து. ஆனால் நம்மளோட ஆண்டவருக்கு விண்ணப்பம் நாம் சொல்ல தேவையில்லை. எங்களோட உதடுகளில் இருந்து சொல் புறவா முதலே அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எங்கள் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிற தேவன். அவரை தேடி வந்தவர்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்பாத தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாராம். ஆமென். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? ரோமர் 8:3 எடுத்து வாசிப்பமா இருந்தால், ரோமர் 8:3 அது எப்படி எனில் மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே இயேசுவை செய்யும்படிக்கு தன்னுடைய ஒரே குமாரனை பாவ மாம்சத்தின் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே
ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எப்படியாம்? பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் என்ன செய்தாராம்? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஏன் இந்த பாவத்தை என்ன செய்வோம்? பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும். மனிதன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி மனுஷகுமாரனாய் இயேசு இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. வந்து மரித்து உயிர்த்து இன்றும் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைக்கலாம் ஆண்டவர் வந்தார் மரித்தார் என்று. ஏன்னா நியாய பிரமாணத்தினாலே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணத்திலே செய்யக்கூடாததை உங்களையும் என்னையும் அந்த நியாய பிரமாணம் பாவத்திலிருந்து மீட்க முடியாது, பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. ஆனாலும் அவர் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக மனித உருவத்திலே இந்த பூமியிலே பிறக்க பண்ணி அவர் என்ன செய்தார்? பாவத்தை பலியாக அனுப்பினார். ஆமென். அவர் ஏண்டா பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்கடாக்களாலையும் மற்ற காரியங்களாலையும் தான் என்னவாம் பாவ நிவர்த்தி செய்யப்படும். ஆனால் உங்களுடைய ஆதாமுடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள் சாபங்கள் முறிக்கப்படும்படிக்காக அவர் மாம்சத்தை அவரை அனுப்பி அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. அது வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தம் தான் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறது. ஆமென். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்கள் நான் மாறாம் என்ன நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே பாவங்கள் நீங்க கழுவி நீதிமான்களாக நீங்கள் நான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எத்தனை பேர் சொல்றீங்க நான் நீதிமானா இருக்கிறோம் என்று சொல்லி? ஹல்லேலூயா. நீங்கள் நான் நீதிமான. ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய இரத்தம் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறது. அது பாவத்தை எங்களுடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அது எங்களை விடுதலை ஆக்கி வைத்திருக்கிறது. அந்த பாவ மாம்சத்தில் அவர் பிறந்தபடினாலே மனிதனுடைய வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன மனிதனுடைய வேதனையை பார்த்து மற்றவர்களுக்கு கண்ணீரை பார்த்து கண்ணீர் விட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன்? அவருக்கு தெரியும். ஏன்னா மனிதனாக அவர் பிறந்தபடினாலே மனிதனுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பார்த்தோம்னா யோகோவா ராஃபா சுகந்தரும் தெய்வம். எப்ப சுகந்தரும் தெய்வம் எப்படி? அவருடைய வல்லமையினாலும் தழும்புள்ள கரத்தினாலும் அவர் என்ன செய்யறாம்? எங்களை சுகமாக்குறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வியாதியோடு பிறவோடு வந்திருந்தாலும் அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களோட பாவ சரீரத்திலே இருக்கிற எல்லா வியாதிகளையும் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட வியாதிகள் என்ன வியாதியாக இருந்தாலும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சாவுக்கேருவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள அந்த வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும். ஹல்லேலூயா. எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த பிளவீனங்கள் இருந்தாலும் அதை கர்த்தர் இந்த நாளிலே குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவரோட கூட இருக்கும்படியா. ஏனென்றால் எல்லாருக்கும் ஆண்டவர் மாதிரியா வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆண்டவர் அவர் மரணத்தை ருசி பார்த்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீங்களாலும் மரித்தாலும் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. அப்போ மரணம் என்ன செய்வோம்? எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஒரு நாள் இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அவருடைய வருகையில் இன்னும் வேதம் சொல்கிறது, ஏனெனில் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருக்கும்படியாக
கர்த்தரோட கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவம் இல்லாமல் நீங்கள் நானும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவம் இருந்தால் தேவனோடு நாம் தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. பாவம் இருந்தால் எங்கள் வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்கிறது, பாவங்களை அறிக்கையிடுகிறவன் என்ன சொல்லுவாங்க? இரக்கம் பெறுவான் கர்த்தரிடத்திலிருந்து. அவன் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டா என்ன செய்வோமா? தேவனிடத்து இரக்கம் பெறுவோம் நாங்கள். அப்போ பாவம் செய்கிற மனுஷனாக இருந்தால் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவரோடு கூட நித்தமும் வாழத்தக்கதாக அந்த நித்திய வாழ்வுக்கு உங்களை என்னையும் அழைத்து செல்ல வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனை நீங்கள் நான் விசுவாசிக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். உயிர்த்தெழுந்த பிறகு என்ன செய்தாராம்? சீசர்களுக்கு தன்னை காண்பித்தார். சகோதரிகளுக்கு தன்னை காண்பித்தார். அதே போல உங்களை எனக்கும் அவர் தரிசனமாகி ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கற்றுத்தந்து கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொன்னால் பாவம் அந்த குறுக்கே இருக்கக்கூடாது. உங்களோட வாழ்க்கையிலும் தேவனோட வாழ்க்கைக்கு நடுவிலே அந்த பாவம் என்ற சுவர் இருக்கக்கூடாது. ஆமென். எல்லா எரிக்கோ இதுகளும் என்ன செய்யணுமா? தார்த்தறியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் உயிர்த்தெழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. உயிர்த்தெழ வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? முதல் மரிக்க வேண்டும். முதல் மரிக்க வேண்டும். மரிக்க வேண்டும் சாக சொல்லலை நான். எங்களோட ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். நாங்கள் பிறப்பில் எல்லாரும் நாங்கள் பரிசுத்தவான்கள் சொல்ல முடியாது. எங்களை இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் பரிசுத்தமாக்கிறது. அப்போ அந்த ரத்தம் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறது. அப்போ உங்களுடைய என்னுடைய ஜென்ம சுபாவத்துக்கு நீங்கள் நானும் மரிக்க வேண்டும். நாங்கள் எல்லாருக்கும் நான் தான் டிப்டாப், நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியுமென்று இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது நினைங்க. கர்த்தர் எல்லாத்தையும் தெரியப்படுத்துகிறவராக இருப்பார். முதல் எங்களை ஜென்ம சுபாவங்கள், கோபம், மூர்க்கங்கள், பொல்லாத இச்சைகள், பொல்லாத சிந்தைகள் எல்லாம் விட்டு நாங்கள் வெளியிலே வர வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை நாவிதான் என்ன சொல்லுவோம்? பொல்லாதது. கீழ்ப்படிவாழ்ந்த சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆமென். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதல் என்ன செய்யணுமாம்? முதல் எங்களுடைய ஜென்ம சுபாவம் மரிக்க வேண்டும். ஆமென். தேவ சாயலாக நீங்கள் நானும் மாற வேண்டும். ஆமென். தேவ சிந்தை உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் வர வேண்டும். தேவ சிந்தை எப்படி இருக்காம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அவரை போல நீங்கள் நானும் மாற வேண்டும். ஆமென். அவர் ஒரு கன்னத்தை அடித்தா மற்ற கன்னத்தையும், ஒருவன் 1 கிலோமீட்டர் நடந்து சொன்னால் அவர் என்ன செய்வோம்? தொடர்ந்து நடந்து போ. உங்களோட வஸ்திரத்தை கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துடும். ஏண்டா தேவ சாயலா நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. மாறினா தான் நீங்கள் நானும் என்ன செய்வோம்? அவரை போல மாற முடியும். அப்போ நாங்கள் முதல் எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் மரிக்க வேண்டும். ஆமென். தேவ சாயலாக நீங்கள் நானும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ரோமர் 6:2 அதிகாரம் 6:2 எடுத்து வாசிப்போம். பாவத்துக்கு மரித்த நீங்கள் நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்ப அதில் நீங்கள் நானும் பிழைக்க முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது முக்கியமான காரியமா இருக்கிறது. அந்த ஞானஸ்நானம் என்றா என்னது? பழைய மனிதன் என்ன செய்றோம்? அவனை புதைத்து புதிய மனிதனாக வெளியிலே வரும். தெளிப்பு அல்ல, முழுக்கு ஞானஸ்தானம். அப்ப நாங்கள் உள்ளுக்குள்ள போக்குள்ள எப்படி போறோம்? பழைய மனுஷன் போய் மேலே வரும்பொழுது புதிய மனுஷனாக நீங்கள் நானும் வருகிறோம். அப்ப அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக என்னவாம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப எங்களை பாவ சரீரங்கள், பாவ சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் எங்க அடக்கம் பண்ணப்பட்டு புதிதாக மனிதனாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது. அடுத்தது ஞானஸ்தானத்துக்குள்ளாக நாங்கள் பாவங்களுக்கு நீங்கள் நானும் மரிக்கிறவர்களாக
இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது எங்களுடைய சுபாவங்கள் என்னவாம்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2:20 கிறிஸ்துவோட கூட கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோட கூட நாங்கள் சிலுவையில் அடையப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் நாங்கள் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். பாருங்க, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட தேவன் என்னத்துக்கு அறையப்பட்ட? சிலுவையில் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக, எங்களோட மூதாதையர் செய்த தப்பிதங்களுக்காக. அவர் என்று சொன்னால் ஆதாம் ஏதால் செய்த பாவங்கள்லாம் தொடர்ந்து ஒருவரையும் பிடித்து கொண்டு வந்தது. அதுக்காக அந்த நாட்களிலே செய்த பலிகளை விட மனிதனுடைய பாவத்தை மனிதனாக வந்த ஆண்டவர் தன்னைத்தான் உயிரோடு கொடுத்து உங்களை முன்னையும் அவர் மீட்டு கொண்டார். அப்போ அவரால் மரணத்தினாலே நீங்கள் நானும் அறையப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் சிலுவையிலே அறையப்பட்டு, எப்படி கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால் எங்களுடைய எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிலுவையிலே எல்லாம் அறையப்பட வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்ப தேவ சாயலாக மாறுற மாத்திரமல்ல, உங்களை நாம் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக, தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக, எங்களுடைய பேச்சு சகல காரியங்களும் தேவ தூதர்களை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை கண்டா மற்றவர்கள் ஒதுங்கி போகக்கூடாது. இவர்கிட்ட வந்தால் நன்மையான காரியங்கள், நன்மையானவற்றை பேசுவார், ஆறுதலான வார்த்தை கிடைக்கும் என்று சொல்லி எங்கள் கிட்ட வந்து 4 பேர் கதைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்த எங்களோட இடத்துல, அவர் இப்போ இல்லை இங்கே. அவரை கண்டா ஆக்கள் ஓடிடுவாங்க. அவரை கண்டால் ஓடுவேன். ஏன்னு சொன்னால் அவர் கண்டா என்ன சொல்லடா, எல்லாத்தையும் வந்து ஒரு 200 ரூபா தாங்க, 100 ஃப்ராங்க் தாங்கன்னு கேட்பேன். அதுக்காக அவரை கண்டா எல்லாரும் ஓடிடுவாங்க. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்மளை கண்டா, ஓ இன்னார் வாழ்கிறாரு, இவர் தேவனுடைய மனுஷன், அவர் தேவனிடத்தில் போனால் ஆறுதலான வார்த்தை கிடைக்கும், நம்முடைய துன்பத்தை சொல்லலாம், கஷ்டத்தை சொல்லலாம் என்று சொல்லி அவர்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் என்னவாம்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப இப்பொழுது நான் ஜீவனோடு இருக்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம். அப்ப தேவனை நீங்கள் விசுவாசத்தோடு பற்றி கொண்டு இருந்தால் நீங்கள் நானும் பிழைத்திருப்போம். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும், தேவனை நான் விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நானும் என்னவாம்? தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் சொன்னால் அவரை நான் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அதுபோல ஒவ்வொரு வாழ்க்கையிலே கேட்பேன்னு சொன்னால் தேவனை நான் நம்பினபடினாலே, அவரை விசுவாசித்ததினாலே நான் பிழைத்திருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நன்மைகளை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சொல்லுவீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற நாங்கள் ஒருவரும் அறியாமை உள்ளவர்கள் அல்ல, எல்லாரும் ஞானவான்கள். ஆமேன். எல்லாரும் அறிவுள்ளவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்களாக வந்திருக்கிறோம். ஆமேன். அவர் சொல்லுவாங்களே என்னவாங்க? அவர்களுக்கு என்ன? நாங்கள் பைத்தியமாக அவர்களுக்கு தோன்றும், ஆனால் எங்களுக்கு அது தேவ அல்ல. ஆமேன். கிறிஸ்துவை நாங்கள் நினைக்கிறதெல்லாம் அவர்களுக்கு பைத்தியாரம் நினைப்பாங்க. நாங்கள் பைத்தியம் இல்லை, நாங்கள் பைத்தியம் தெளிந்தவர்கள். பைத்தியம் தெளிந்தவர்கள், மெய்யான தேவனை கண்டு கொண்டவர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொண்டவர்கள். அவர் எங்களை வெளிப்படுத்தினார். நான் தான் தேவகுமாரனாய் இயேசு, உன்னுடைய பாவத்துக்காக மரித்து உயிர்த்த தெய்வம் நான் ஒருவரே. என்னை விசுவாசி, என்னை நம்பு, அப்பொழுது நீ பிழைத்திருப்பாய். ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த இடத்துல வந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அப்பொழுது உங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே நீங்கி போகும். செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தாமே என்னிலே அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனாகிய இயேசுவை நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும்.
அவர் உயிர்த்தெழுந்தார், ஹல்லேலூயா, என்றும் ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, அற்புதம் செய்வார். வேதம் என்ன சொல்வது? உம்முடைய பேரை என்னென்று கொடுப்பேன், என்னுடைய நாமம் அதிசயம். அவர் அற்புதர். ஹல்லேலூயா, இயேசு அற்புதர். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போ எப்படி மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே அவரும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இன்றும் தேவன் இந்த இடத்திலே அவருடைய பிரசன்னம், ஆவியானவர மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும்படியாக ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நன்மை செய்வார். ஆமென். அவர் பற்றும் விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. முதல் நான் பார்த்தோம், பாவங்களுக்கு மரிக்க வேண்டும், சிலுவையிலே எல்லாவற்றையும் அறைந்து அவர்தான் தேவகுமாரனாகிய இயேசு என்று விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக 6:13 ரோமரில் எடுத்து வாசிப்போம். 6:13 ரோமர். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல். பாருங்க, உங்களுடைய என்னுடைய அவயவங்கள், இந்த வாய் இருக்கு, கரங்கள் இருக்கு, கால்கள் இருக்கு, இதெல்லாம் என்னவாம்? அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். இந்த கரங்கள், இந்த அவயவங்கள் ஒவ்வொன்றும் தேவன் உங்களுக்கு எனக்கு தந்தது. ஹல்லேலூயா. அப்போ எங்களை அழகாக கர்த்தர் படைத்திருக்கிறார். நல்ல கால் கையில் தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். இதை நீதியின் என்னவாம் அவயவங்களாக, நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் உங்களுக்காக எனக்காக நல்ல குரல் வலையை தந்திருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க, பாடுங்க, துதிங்க, அவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பெலனா சுகந்தத்தை தந்தால் தேவனுக்காக ஓடுங்கள். வாழ்நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுக்காக உங்களோட சரீரத்தை ஒப்பு கொடுங்க. அநீதியான காரியங்களுக்காக, சண்டைக்காக, வாக்குவாதங்களுக்காக எங்களோட அவயவங்களை ஒப்பு கொடுக்காதபடி நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு எங்களுடைய சரீரங்களை நீங்கள் நானும் ஒப்பு கொடுக்கிறதா வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது எங்கள் சரீரமானது என்னவாம்? தேவன் வாழும் ஆலயம் என்று வேத கொரிந்தியர்கள் அப்படி தான் சொல்கிறது. இந்த சரீரம் என்னவாம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ளே என்ன செய்யணும்? தேவன் குடியிருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்கணும், பாவம் இல்லாமல் இருக்கணும். உங்கள் அவயவங்கள் எல்லாம் நீதியின் ஆயுதங்களாக பாவிக்கப்படுறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக கொலோசியர் 2:20 பார்ப்போமா இருந்தால், உலக வழிபாடுகள், இதான் கஷ்டமான காரியம் எல்லாருக்கும். ஆமென். எல்லாருக்கும் கஷ்டமான காரியம் என்னவாம்? கொலோசியர் 2:20 சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மதித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? ஆமே. பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவ கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், அப்ப உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தின் வழிபாடுகள் என்று சொன்னால் மனித வழிபாடுகள் இருக்கிறது. ஆமென். மனிதன் அவனின் எத்தனையோ கடவுள்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு கல்லறை அறிக்கை இல்லாட்டி ஜீவ சமாதி அடைவார்கள் எல்லாம் இருந்தாலும் மரித்து போட்டார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. கல்லறை பொறுமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆறு கடவுளுக்கு மரணம் இல்லை. கடவுளுக்கு மரணமே இல்லை. பெண் கொடுப்பார், பெண் காரியமும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் அவர் படைக்க வல்லவர், சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னவாம்? எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். இந்த உலகத்தை நம்ம ஆதியாமத்தில் பார்ப்போம்டா, எல்லாமே என்ன செய்வோம்? உண்டாக கடவது, உண்டாக கடவது, உண்டாக கடவது என்று சொல்லி ஆண்டவர் படைத்தார். மனிதனை மாத்திரம்தான் என்ன செய்கிறான்? தன் கரங்களாலே மனிதனை உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிறார். அந்த சுவாசத்தை பெற்ற நீங்கள் நானும் உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்களாக்கி நாங்கள் மரிக்க வேண்டும். ஆமேன். நாங்கள் தேவ சாயலாக மாற வேண்டும். ஆமேன். உலக வழிபாடுகள் என்று சொன்னால் உலகத்தில் அநேகமான காரியங்கள், விக்கிர ஆராதனைகள் இருக்கிறது. அந்த விக்கிர ஆராதனையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும். ஹல்லேலூயா. விக்கிர ஆராதனையா வேதம் அவண்டமாக சொல்லுகிறது. விக்கிர ஆராதனை அது
சாபம் என்று சொல்லப்படுகிறது. விக்கிர ஆராதனைக்கு விலைக்கு கர்த்தர் உங்களை என்னை காத்து விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த உலக வழிபாடுகள் அல்லேலூயா, அதுக்கு நீங்கள் நானும் மதிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த உலக களியாட்டங்கள், ஆமென், சினிமா இருக்கும், அந்த நாடகம் இருக்கும், டிஸ்கோ இருக்கும், எல்லாம் பார்க்க இனிமையாக இருக்கும். அடிப்பான் டுங்கு டுங்கு டுங்குண்டு. அதை விட இந்த 3/4 மணித்தில் நம்மளோட பிள்ளைகள் வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி என்ன செய்வார்கள், துதித்தார்கள். ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல். யெகோவா ராஃபா, சுகந்தரன் தெய்வமே, யெகோவா நிசி என்று சொல்லக்கூட எங்களுக்குள்ள ஒரு அன்பு பொங்குது. அல்லேலூயா. என்றால் தேவன் என்ன செய்கிறார் வாழ்க்கையிலே இன்னும் அவர் அன்பு குந்தார் உங்களை என்னையும். அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு உங்களை என்னையும் மீட்டு கொண்டது. தேவனை அறியாத குடும்பத்திலே அநேக பேர் இருக்கிறோம். கேட்டால் சொல்லுவீங்க, எங்கள் பரம்பரையில் ஒருவரும் கிறிஸ்தவன் இல்லை, தேவனை அறியாதவர்கள். என்னுடைய பேர் என்ன? பரதராஜன். என்னுடைய பேர் பரதராஜ். அப்பாட பேர் என்ன? நடராஜா. அம்மாட பேர் என்ன? பரமேஸ்வரன். எல்லாம் வேற வேற பேர்கள். கிறிஸ்தவத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இயேசு முன்குறித்தார். ஆமென். அவர் முன்குறித்தபடினால் அவர் எங்களை தெரிந்து கொண்டு ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவர் நாமத்தை சொல்லும்படியாக எங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? நாங்கள் உலக வழிபாடுகளை விட்டு வந்தோம். ஆமென். கிறிஸ்தவ ஜீவியத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட பணம் பொருள் ஒன்றையும் கேட்கல. உங்கள் இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். ஏன்? இந்த இதயத்துக்குள்ளே வந்து நான் வாசம் பண்ணணும். ஏன்னா நான் தேவ சாயலாக உங்களை நான் படைத்திருக்கிறேன். எப்படி படைத்திருக்கேன்? தேவ சாயலாக படைத்திருக்கிறேன். நீங்கள் என்னுடையவர், நான் உங்களுடையவர். நான் உங்களுக்கு வந்து நான் வாசம் பண்ண, உங்களோடு கூட உறவாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அது உலக வழிபாடுகளை விட்டு உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் நானும் மறிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக வழிபாடு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அற்பமான காரியம். விடிய விடிய சினிமா பார்த்து கொண்டு வந்திருந்தாலும் விடிய பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதே விடிய விடிய நீங்கள் நைட் ப்ரேயர் போயிட்டு வந்து அடுத்த நாள் முழுக்க ஒரு நிம்மதியாக இருக்கும். எத்தனை சுமைகள் நீங்கி போயிருக்கும். அல்லேலூயா. வார வெள்ளிக்கிழமை என்ன சொல்லுவாங்க? நைட் ப்ரேயர் இருக்குது, எல்லோரும் வாங்க, எல்லோரும் வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ உலக வழிபாடுகளுக்காக நாங்கள் மறிக்க வேண்டும். உலகத்தில் போவோம். நீங்கள் நானும் பிரித்தெடுத்திருக்கிறோம். நீங்கள் நானும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு உலக வழிபாடுகள் வேண்டாம். மற்றவர்கள் மரித்தவர்களுக்காக நீங்கள் நானும் துக்கப்படுறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மரித்தவர்கள் என்னவா? மரித்தவர்கள் அடக்கம் பண்ண விட்டு நீ என் சிலுவையை எடுத்து விட்டு என்னை பற்றி பின்பற்றி வா. அல்லேலூயா. எல்லாரும் தான் மரிக்கிற, எல்லாருக்கும் மரணம் எங்களை எல்லாருக்கும் வரும். எப்போ இந்த பூமியிலே நீங்கள் நானும் பிறந்தமோ அந்த மரணமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது தேவன் தான் இந்த நாளை அறிவார், நாளிகையும் அவர் தான் அறிவார். ஆனாலும் வாழ்நாள் எல்லாம் நன்மை செய்கிறவர்களாக மற்றவர்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் நானும் மறிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 8:13 ரோமர் 8:13 மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். அப்ப ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தால் என்ன சொல்லுவோம்? சரீரத்தின் செய்களை எல்லாம் அழித்து போடுவார். ஆமென். அவர் ஏன் நம்ம பரிசுத்த ஆவியான என்னத்துக்கு இந்த இடத்துல வந்தவர்? ஏன் ஆண்டவர் அனுப்பின இந்த தேற்றவாளம் வந்து என்ன செய்வாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியாக அந்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்தால் இந்த சரீரத்தின் செய்கைகள் எல்லாம் அழிக்கப்படும். சரீரத்தின் செய்கைகள் எல்லாம் அழிக்கப்படும். எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், எல்லா சிந்தைகளும் நீக்கப்படும். பாவம் செய்தால் அந்த ஆத்தும சாவுவே சாவுன்னு வேதம் சொல்றது. பாவத்தின் சம்பளம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. எப்படி? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த பாவத்தின் செய்கைகளை நீக்கும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தால், பாவம் நம்ம செய்வோமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், ஹலோ ஏய், இது எனக்கு பிரியமில்லாத காரியம், இனிமேல் இதை யாரு கண்டித்து உணர்த்துறது? இது ஆவியானவர். அப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்கும் மாம்சத்தின்படி நாம் பிழைத்தால் நாங்கள் செத்து போவோம். செத்து போக முடியும் சொன்ன ஆவிக்குள்ளே சுவாமி நல்ல நடமாடிக்கொண்டு இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே
இருக்காது. ஆனால் ஆவியின்படி பிழைத்தால் எல்லாருக்கும் நன்மை உண்டாகும். அப்போ ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழிக்க வேண்டும். இப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்கு வந்தால் அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து அவர் உணர்த்தும் பொழுது நாங்கள் உணர்வடைந்து ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நீங்கள் நானும் பிழைப்போம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 Thessalonians 4:16 அதிகாரம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் மரிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. 1 Thessalonians 4:16 அப்போ எடுத்து வாசித்ததானதில், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். ஆமென். அப்போவாம் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நான் பிழைத்தாலும் கிறிஸ்துவுக்காக, மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் தான் எங்களை அழைத்தவர், அவர் தந்த சுகம், அவர் தந்த எங்கள் பெலன், அவர் தந்த இந்த சரீரம். ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது அவருக்குள்ளே நாங்கள் மரித்தாலும் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இவ்வளவு காரியங்களை நான் பார்த்தோம். என்னென்ன காரியங்களுக்காக நீங்களும் நானும் மரிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை விட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே, என்னோட வாழ்க்கையிலே என்ன செய்வார்? ரோமர் 8:11 எடுத்து வாசிப்போமா இருந்தால், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். பாருங்க, நம்ம இவ்வளவு மரித்தமா இருந்தால் அவர் என்ன செய்யறாராம்? இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர் பெற செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்தால், உங்களுடைய வியாதிப்பட்ட சரீரங்கள், என்ன பலவீனப்பட்ட சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். சில பேர் இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த அவயவங்கள் செயலிழந்து இருக்கலாம், எனக்கு இந்த இடத்துல என்ன பலவீனமாக இருக்குன்னு சொன்னால் அந்த அவயவங்களை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இந்த நாளிலே கர்த்தர் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவன் மரணத்துக்கு எதுவான, சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை உயிர் பெற செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பலவீனத்தோடு இந்த இடத்த வந்திருந்தாலும் தேவன் அந்த பலவீனத்தை நீக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரி கர்த்தர் என்று சொன்ன அவரே எங்களுக்கு நல்ல பரிகாரியாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்கிறவர், வார்த்தையை அனுப்பி அவரது சுகத்தை தந்து அந்த வார்த்தையினாலே உங்களையும் என்னை உறுதிப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்ப சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர் பெற செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்கு எனக்கு இருக்கும் பொழுது எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பலவீனமாக இருந்தாலும் இந்த சரீரத்தை உயிர் பெற செய்ய வல்லமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் தொடுவார். இந்த இடத்த வந்த ஒருவர் கூட வெறுமையாக நீங்கள் திரும்பி போவது இல்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்துல காணப்படுகிறபடினாலே, தேவனுடைய சுந்தர பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறதுனாலே எல்லாருடைய சரீரத்திலையும் இருக்க வியாதிகள் பலவீனங்களை கர்த்தர் நீக்க வல்லவராக இருக்கார். நீக்குவார் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. நீக்குவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனுடைய கரங்களை காணட்டும், உங்களுடைய விசுவாசத்தை காணட்டும், கர்த்தர் அற்புதம் செய்யட்டும். ஹல்லேலூயா. தேவன் செய்ய வல்லவராக இருக்கார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இயேசு என்னவாம்? சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் மனமாறும் மனுபுத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்களை தேவன் செய்வார் என்று சொன்னாரோ அதை கர்த்தர் செய்வார். செய்யும் அளவும் அவர் என்னவாம்? ஓய்ந்திருக்கவே மாட்டார். உங்களுடைய கர்த்தர் கூட இருந்து சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பொய்யுரையாத தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று சொன்னாரோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் செய்வார். ஆமென். தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். எசேக்கியேல் 37:6
பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் என்ன சொல்றார்? உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன். உங்களில் என்னுடைய ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நானே கடவுள், நானே தேவன், மரித்தேன், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. எந்த வியாதியா இருந்தாலும் இந்த உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்கிற தேவன் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அது பாத்மமா இருந்தா என்னவாம்? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி 2ஆம் வசனத்துக்கு வாங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாயிருந்த எலும்புகளை தேவன் என்ன செய்கிறாராம்? அதை உயிரடைந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. அவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல எலும்பு வியாதிகளாக இருந்தாலும் பலவீனங்களாக இருந்தாலும் இந்த கர்த்தர் இந்த நாளிலும் அந்த எலும்பு வியாதிகள் எல்லாவற்றையும் உயிர் பெறச் செய்தால் வியாதியை நீக்கி உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறார்? சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர் பெறச் செய்கிறது மாத்திரமல்ல, உலர்ந்த எலும்புகளை அவர் உயிர் பெறச் செய்கிறார். அடுத்தது சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7வது வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவிட்டதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென். நிறுத்துவோம். இன்னும் அடுத்தது அவருடைய வேதம் சத்தியம் என்ன செய்யறதாம்? எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மா சோர்வடைந்திருக்கலாம். ஆமென். என்ன இப்படி நடந்து போயிட்டே என்று சொல்லி நீங்கள் ஆவியிலே சோர்ந்து இருக்கலாம். உங்கள் ஆத்மா சோர்ந்து பலவீனமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறதாம்? அது எங்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க என் ஆத்மா உயிரடை? ஆமென். கவலையே பட வேண்டாம். சில வேளை துக்கமான காரியங்கள் என்ன செய்வாங்க? ஆத்மாவை தோய்ந்து போக பண்ணும். ஆனால் நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஆத்மா சோர்வடையும், ஆனாலும் அவர் எங்களை என்ன செய்கிறாராம்? உயிர் பெற செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனால் நம் கவலை இல்லாத மனுஷன் யாராவது இருந்தால் கை ஊற்றி காட்டுங்க. யாராவது கவலை இருக்கா? கவலை இல்லாத, எனக்கு ஒரு கவலையும் இல்லைப்பா, எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, நான் நிம்மதியாக இருக்கேன். யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் மனிதனாக இருந்த நமக்கு எல்லா சோதனையும் வரும், கவலைகளும் வரும். ஆனாலும் இந்த கவலைகளிலிருந்து விடுதலை தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் ஆமென். அழைத்து வரும்போது எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரணும். ஆமென். அழைத்து வரும்போது எல்லாரும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வரணும், உற்சாகமாக இருக்கணும் தேவனுக்காக. ஆமென். ஏன்னா தேவன் உங்களுக்காக எனக்காகவும் அவர் மரித்து உயிர்த்தி இருக்கிறார். உங்களை காணும்படியாக, உங்களோடு பேசும்படியாக தேவன் இந்த இடத்தை வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவ சமூகத்தை எப்போவும் வாஞ்சியோடு தாகத்தோடு நம்ம தேடுகிறவர்களாக இருக்கணும். துதிக்கும் பொழுது என்ன செய்யணுமா? கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடும் கம்பீர சத்தத்தோடு. எவ்வளவு நம்ம சண்டை பிடிக்க சொன்னாலும் அப்படி பேச சொன்னால் முடிய நம்ம கதைப்போம். ஆனால் துதிக்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்யணுமோ அதை விட சத்தமாக கம்பீர சத்தத்தோடு எக்காலத்தோடு என்ன செய்வோம்? தம்புரோடும் சுரமண்டலத்தோடும் வீணையோடும் அப்படி இந்த சுரமண்டலத்தோடு தேவனை நீங்களாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வசனம் என்ன செய்யறதாம்? எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது நீங்கள் நானும் நம்ப வேண்டும். ஆமென். சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நாங்கள் என்னத்தில் உயிர்ப்பிக்கப்படுவோம் பார்த்தோம்? சாவுக்கு எதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கிறவர் தேவனாக இருக்கிறார். அடுத்தது உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவருக்கு அடுத்தது எங்கள் ஆத்மாவை உயிர் பெறச் செய்கிற தேவனாக இருக்கிறார்.
ஆமென். அப்போ இது எல்லாம் என்னத்தினாலே நடக்கிறது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்போமா இருந்தால், பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமே. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நாம் மரித்தொழிந்து உயிரோடு தெளிந்திருப்பது தகுதியாம்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாம் எங்களோட படிப்பு, எங்களோட ஞானம், அறிவு, பணம், காசு எல்லாம் குப்பை. ஒன்றும் எங்களோட கூட வரப்போறதில்லை. கடைசா கடுக்க நினைத்தாலும் அதை காட்டி போட்டு தான் விடுவாங்க. பார்த்துருங்களா நீங்கள்? முதல் அடக்கமன்ற நிறுவனம் பெட்டியை சுற்றி என்ன செய்வாங்க? முதல் சொல்லுவாங்க, முதல் புரத்தியாக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க, சொந்தம் மட்டும் கடைசா வாங்கன்னு. சொந்தம் வந்து அப்படி ரவுண்ட் அப் பண்ணி நின்றுவாங்க பெட்டியை. சொந்தம் வந்து சுற்றி நிற்கிற என்னத்தையும் நிற்கிறது, எல்லாம் கலட்டுறதுக்கு தான் நிற்கிறது. முழுதும் கலட்டி கடைசா ஒன்றும் இல்லாமல் அனுப்பிடுவாங்க. ட்ரிக்ஸ் நம்மளோட ஆக்களுக்கு எப்படி சொல்லுவாங்க? முதல் கடைசா சொந்தக்காராக்கள் மாத்திரம் வர சொல்லி மூடு முழுக்குள்ள உள்ள மூக்குத்திலேருந்து கடுக்கம் வரை ஒன்றையும் விட மாட்டாங்க. ஆமென். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் ஆமென் ஒன்று நமக்கு கொண்டு போகிறதில்லை. ஆமென். கொண்டு வந்தது மேலே கொண்டு போகிறதில்ல. மனிதன் என்னவான்? நிர்வாணியாக வந்தான், நிர்வாணியாக அவன் போகிறான். ஆனால் இருக்கு மட்டும் கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக எல்லாமே நஷ்டம் என்றும் குப்பையுமாக விட்டு தேவனுக்காக போகணும். அப்போ வாழ்க்கையில் நம்ம பணம் தேவை, எல்லாம் தேவை. தேவன் அதை தான் வேலையில் அதை தந்து எங்களை கத்த நடத்துவார். அவரை தேடினவர்களுக்கு ஒன்றிலும் குறைவு படாது. சிங்கக்குட்டியால் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கத்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனை நீங்கள் நான் தேடி வந்தால் ஆரோக்கியம் என்ற நன்மையாக இருக்கலாம், பொருளாதாரம் என்ற நன்மையாக இருக்கலாம், சமாதானம் என்ற நன்மையாக இருக்கும். ஒன்றிலும் குறைவா எல்லாம் நிறைவான சமாதானம், நிறைவான பொருளாதார ஆசீர்வாதங்கள், நிறைவான ஆரோக்கியத்தை கத்த தர வல்லமையாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் நீங்கள் என்ன சொல்லணும்? நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டு தேவனுக்காக வாழ்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நாங்கள் வாரோம். அடுத்ததாக என்னவாம்? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த சாவுக்கு எதுவான சரியாக உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுக்குள்ளே இருந்து தேவன் சொல்லப்பட்ட வண்ணமாக கேட்ட வசனத்தைப்படி நீங்கள் நானும் வாழ்பவமாக இருந்தால், சகரியா 14ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா இருந்தால், அந்நாளிலே 1102 பக்கம் சகரியா 14:4 கடைசி வசனம் வாசித்து நாங்கள் ஆயத்தமாக போகிறோம். கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நடத்தி வியாதிஸ்தருக்காக தேவை உள்ளவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணி மீதி காரியங்களுக்காக நான் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே. கர்த்தர் அந்நாளிலே என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை, அவர் வருகையிலே. அப்ப இயேசு என்ன செய்தார்? இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே மற்றவர்கள் பார்த்து கொள்ளும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தாராம்? இந்த ஒலிவ மலையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்னார், என்னத்தை நீங்க அண்ணாந்து பார்க்குறீங்க, அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். இயேசு மரித்தவர் உங்களை முன்ன அழைத்து செல்ல முடியாம மீண்டும் அவர் வரப்போகிறார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஹல்லேலூயா. எப்படி ஒலிவ மலையிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே ஒலிவ மலையிலே வந்து நிற்கும். இஸ்ரவேலுக்கு போனாக்களுக்கு தெரியும், அந்த ஒலிவ மலையிலே ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், இதே இடத்திலே அவர் வந்து இறங்குவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாமளும் விசுவாசிப்போம். அவர் எக்காலம் தொழிக்கும் பொழுது அவர் தேவன் வருவார். ஹல்லேலூயா. எப்படி வருகிறாம்? அந்நாளிலே முன்ன வாசிப்போம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும்.
அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் ஹல்லேலூயா. சாயும். கர்த்தர் வருவார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதே போல அவர் இறங்கி வருவார். எப்படி? அதே இடத்திலே ஒலிவ மலையில் வருவார். அந்த வருகைக்கு எதிர்கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டும். உங்களுடைய சரீரங்கள் இயேசுவுக்காக கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீராக கொடுத்து உங்களை முன்னே மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரத்தினால் உங்களை முன்னே குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறேன் இயேசு மீண்டும் வருவார் என்று? உங்களை முன்னே அழைத்து செல்ல வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் வருவார் இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியா, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால் தேவனை பிரியமுள்ள வாழ்க்கை நீங்கள் நான் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.